கடலூர்ல வந்து அந்த கூட்டத்துல திரும்ப அவங்க பேசும்போது எல்லா தலைவர்களையுமே ஒரு ஒரு தலைவர்கள் சொன்னாங்க. அப்ப எல்லாருமே மரியாதை கொடுத்து எழும்பி நின்றாங்க. ஆனா பிரேமலதா அவர்கள் பேரை சொல்லும்போது மட்டும் பிரேமலதா அவர்கள் வந்து உட்கார்ந்துகிட்டே ஒரு மாதிரி சிரிச்சாங்களே, அதை நீங்க பாத்தீங்களா? அதாவது அவங்களுடைய அந்த திமிர்த்தனம் தான் அது. நான் என்ன சொல்றேன், அண்ணன் திருமா எவ்வளோ பெரிய தலைவர், தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தலைவர், ஒரு பெரும் தலைவர். பெரும் தலைவர்னா ஒரு வயது மட்டும் கிடையாது, அவருடைய அனுபவம் ஒன்று இருக்குது. 29 வயசுலேயே ஒரு கட்சியோட தலைவர் ஆகிட்டார். அப்போ அந்த அளவுக்கு உழைத்த ஒரு தலைவர், நீங்கள்லாம் வந்து சொகுசாக வந்து உட்காந்துக்கிட்டு விஜயகாந்த் என்கின்ற ஒரு நபருடைய முகத்தின் கீழாக இருக்கக்கூடியவங்க தான். நீங்க எப்படி திமுகவுக்கு வந்தீங்க, உங்களுக்கு என்னென்ன வந்து கொடுத்தாங்க, மறைமுகமா என்ன கொடுக்கப்பட்டுச்சு, திரைமறையில் நீங்க என்ன பேசுறீங்க எல்லாருக்குமே தெரியும், ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஆனா ஒரு கூட்டணி கட்சின்ற முறையில உங்க பேரை சொல்றாரு, நீங்க எழுதுனா குறைஞ்சு போயிடுவீங்களா? அதுக்கு முன்னாடியே ஒரு முறை வந்து இவங்களுடைய பேரை வந்து நான் திரும்ப மென்ஷன் பண்றாரு. ஒரு மாதிரி எகத்தாளமா சிரிக்கிறாங்க, மறுபடியும் நிக்கிறாங்க, இவ்வளவு இருமாப்பா உட்காடுறாங்க. இது வந்து இவ்வளோ இருமாப்பு என்பது கூடாது.